ஹலோ வீவர்ஸ், இன்றைக்கி வந்து ஃபேட்டி லிவர்னால் என்ன, ஃபேட்டி லிவர் எதனால் வருது, அதுக்கு தீர்வு என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு ஃபேட்டி லிவர் அப்படின்னா ஹெப்பாட்டிக் ஸ்டியட்டோசிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது நம்மளோட கல்லீரலுக்கு மேலே வந்து கொழுப்பு வந்து படிகிறது தான் வந்து ஃபேட்டி லிவர். ஃபேட்டி லிவரை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி கல்லீரலோட ஃபங்க்ஷன்ஸ் என்னன்னு பார்ப்போம். கல்லீரல் வந்து நம்ம பாடியில் வந்து என்னென்ன வேலைலாம் வந்து பார்க்குது அப்படின்னு பார்ப்போம். நம்ம சாப்பிடக்கூடிய உணவை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து கல்லீரலில் தான் நடக்குது. அதாவது ஃபுட்டை வந்து மெட்டபாலிசம் பண்ணி அதை வந்து எனர்ஜியாக கன்வெர்ட் பண்ணும். அதே மாதிரி நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய அதிகப்படியான குளுக்கோஸை வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோம். ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டு நம்மளுக்கு வந்து நம்ம எப்போ வந்து டயட்டில் இருக்கோமோ இல்லைனா வந்து எப்போ நம்மளுக்கு எனர்ஜி அதிகமாக தேவைப்படுதோ அப்போ வந்து கல்லீரலில் வந்து குளுக்கோஸை வந்து எனர்ஜியாக நம்மளுக்கு வந்து கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அடுத்த ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா டீடாக்சிஃபிகேஷன் பண்ணுறது. நம்ம சாப்பிட்ற உணவில் இருக்க டாக்ஸின்ஸு, ட்ரக்ஸு, கெமிக்கல்ஸ் இது எல்லாத்தையுமே வந்து நச்சுத்தன்மை வந்து போக்கி அதை வந்து நம்ம பாடியில் இருந்து வெளியேற்றுறது வந்து கல்லீரல் தான். அடுத்தது வந்து நம்ம உணவு செரிமானத்துக்கு வந்து பைல் ஜூஸை வந்து செக்ரேட் பண்ணுது. கல்லீரலில் இருந்து பைல் ஜூஸ் வந்து செக்ரேட் ஆகி பித்தப்பைக்கு போய் பித்தப்பையிலேருந்து நம்ம உணவு சாப்பிட்றப்போ நம்மளுக்கு தேவையான பைல் ஜூஸ் வந்து அங்கேருந்து வெளியேற்றப்படுது. அதுக்கப்புறம் நம்மளோட பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து மெயின்டைன் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஹார்மோன் வந்து மெயின்டைன்ஸ் பண்ணுறது, விட்டமின்ஸு விட்டமின் ஏ, டி, கே இதெல்லாம் வந்து ஸ்டோரேஜ் பண்ணுறது வந்து கல்லீரல் தான். ஃபேட்டி லிவரில் வந்து 80% பேருக்கு வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் வராது. இது வந்து 50 to 25% வந்து கல்லீரலோட செல்ஸ் வந்து பாதிக்கப்படும். அந்த கொழுப்பு படிச்சிருக்கனால கல்லீரலுக்கு செல்ஸ் டேமேஜ் ஆகும். அதில் ஒரு 5% வந்து கல்லீரலில் வந்து தழும்புகளை வந்து ஏற்படுத்தும். அதை தான் வந்து லிவர் சிரோசிஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. கல்லீரல் வந்து ஃபேட்டி லிவர் ஆகிறதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு காரணம் வந்து ஆல்கஹால் வந்து லிமிட்டடாக எடுக்கும்போது வந்து கல்லீரல் வந்து டீடாக்சிஃபை பண்ணி வெளியேற்றிடும். இதே வந்து அதிகமாக வந்து ஆல்கஹால் எடுக்கிறது இல்லைனா வந்து ரொம்ப நாளாக வந்து ஆல்கஹால் எடுத்துகிட்டு இருக்கிறது, இதனால் வந்து கல்லீரல்ஸோட செல்ஸ் வந்து டீடாக்சிஃபை பண்ணாமல் அது வந்து கல்லீரல் செல்ஸ் வந்து டேமேஜ் பண்ணும். அடுத்த காரணம் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டியால் வந்து நம்மளோட ஸ்கின்னுக்கு கீழேயும் வந்து எப்படி வந்து கொழுப்பு வந்து படியுதோ அதே மாதிரி வந்து கல்லீரலுக்கு மேலேயும் வந்து கொழுப்பு படிமம் ஏற்படும். அடுத்து சர்க்கரை வியாதியில் வந்து ஃபேட்டி லிவர் ஏற்படலாம். அதுக்கப்புறம் இன்சுலின் ரெசிஸ்டன்ஸு இருக்கவங்க, கொலஸ்ட்ரால் லெவல் அதிகமாக இருக்கவங்க, கொலஸ்ட்ராலில் முக்கியமாக பார்த்திங்கன்னா ட்ரைக்ளிசரைட் அப்படின்னு சொல்லக்கூடிய கெட்ட கொலஸ்ட்ரால் வந்து அதிகமாக இருக்கும்போது கல்லீரலில் வந்து ஃபேட் வந்து டெபாசிட் ஆகுது. ஃபேட்டி லிவரில் வந்து என்ன சிம்டம்ஸ், அறிகுறிகள் என்ன இருக்கும் அப்படின்னா, நம்மளோட வலது பக்கம் மேல் வயிறில் வந்து வலி இருக்கும். வலி மட்டும் இல்லை, வயிறு உப்பசமாக கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் வீக்கமாக உப்பசமாக இருக்கிற மாதிரி இருக்கும். வலது பக்கம் மேல் வயிறில் வந்து வலி வந்து 2 காரணத்தால் வரலாம். ஒன்று வந்து ஃபேட்டி லிவரில் வரலாம், இன்னொன்று வந்து நம்மளோட பைல் டக்டில் வந்து ஏதாவது பைல் ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படின்னா வந்து அந்த இடத்துல வந்து வலி இருக்கும். ஃபேட்டி லிவருக்கு வந்து தீர்வு என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, இதுக்கு வந்து தனியாக ஒரு மெடிசன் வந்து இல்லை. இதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். சப்போர்ட்டிவ் மெடிசன்ஸ் தான் வந்து நிறைய இருக்குது. இதில் வந்து முக்கியமாக வந்து இந்த கல்லீரல் ஃபேட்டி லிவர் ஏற்படுறதுக்கான காரணத்தை வந்து தவிர்க்கணும். அதாவது ஒபிசிட்டியாக இருக்கவங்க வந்து வெயிட் லாஸ் பண்ணணும், சர்க்கரை வியாதி இருக்கவங்க அதை வந்து கண்ட்ரோல் பண்ணணும், கொலஸ்ட்ரால் இருக்கவங்க கொலஸ்ட்ரால் லோ பண்ணணும், இன்சுலின் ரெசிஸ்டன்ஸை வந்து குறைக்கணும், மது அருந்துவதை வந்து தவிர்க்கணும். இந்த மாதிரி நோய்க்கான காரணங்களை வந்து தவிர்க்கிறதுனால ஃபேட்டி லிவரும் வந்து தவிர்க்கப்படுது. இதுக்கு வந்து உங்களோட உணவு முறைகளையும் வாழ்க்கை முறைகளையும் வந்து மாற்றிக்கிறது மூலமாக தான் வந்து இதை சரி பண்ண முடியும். சில உணவுகள் வந்து கல்லீரலில் வந்து கொழுப்பு படிவத்தை வந்து ஏற்படுது. அந்த மாதிரி உணவுகளில் வந்து தவிர்க்கணும். அந்த மாதிரி உணவுகள் வந்து வெள்ளை சர்க்கரை, நாட்டு சர்க்கரை, தேன், அப்புறம் பனை வெல்லம் இது எல்லாமே வந்து கொழுப்பு படிவத்தை வந்து ஏற்படுத்தும். அதுக்கப்புறமா வந்து பழங்களை வந்து ஜூஸாக எடுத்துக்கக்கூடாது. பழங்களை வந்து அப்படியே வந்து எடுத்துக்கணும். ஜூஸாக எடுக்கும்போது அதில் இருக்க ஃப்ரக்டோஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்கும். அதனால் வந்து ஃபேட்டி லிவர் வரலாம். ரீஃபைன் கார்போஹைட்ரேட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய மாவுச்சத்து பொருட்களை வந்து தவிர்க்கணும். மாவுச்சத்து பொருட்கள் வந்து ஃபேட்டி லிவருக்கு வந்து ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. ஃபேட்டி லிவர் வந்து 3, 4 இந்த கிரேட் இருக்கவங்க வந்து கண்டினியூஸாக ஒரு 3 to 6 month வந்து லோ கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து ஃபாலோ பண்ணுறது மூலிமா ஃபேட்டி லிவரை வந்து குறைக்க முடியும். ஃபேட்டி லிவர் வந்து கொழுப்பு சத்து பொருட்களை வந்து அதிகமாக எடுக்கிறதுனால ஃபேட்டி லிவர் வருது அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் வந்து இதுக்கு முக்கியமான காரணமே வந்து கார்போஹைட்ரேட்ஸ் அதிகமாக எடுக்கிறது தான் வந்து முக்கியமான ஒரு காரணமாக இருக்குது. அதனால் லோ கார்போஹைட்ரேட் டயட்டை வந்து எடுத்துக்கோங்க.
டெய்லி எக்ஸசைஸ் பண்ணணும், வாக்கிங் போகணும். இதனால் வந்து ஃபேட்டி லிவர் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக குறையலாம். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து இதை பற்றின இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.